ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 2ல் எபிசோட் 15 தி பெக்கூலியர் கேர்ள் லான்ச். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோகு அப்புறம் கிர்லிங் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. போன எபிசோடில் நம்ம மாஸ்டர் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டார் பார்த்தீங்களா. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை தேடுறதுக்காக வந்து அந்த மேகத்தில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம கிர்லிங் சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் ஒன்றால் தான், ஏன் என்னால் இந்த மேகத்தில் போக முடியல, உன் கூட வந்தால் என்னால் ரொம்ப நேரத்தில் வரவே முடியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கோகு சொல்கிறாரு, நல்ல மனசு இருக்கிறதுனால தான் இதில் முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதாவது இதில் இப்போ எப்படி போயிட்டுருக்காங்கன்னா கோகு வந்து கோகுவோட முதுகில் தாங்க இப்போ அவர் தொங்கிட்டு போகிறாரு. ஸோ அதனால தான் வந்து அவரால் இந்த மேகத்தில் போயிட்டு இருக்க முடியுது. இப்போ போகும்போது நம்ம கோகு என்ன சொல்கிறாரு, கீழே குப்பை கொட்டுறவர் ஒருத்தர் இருப்பாருங்க, இவரை பார்த்துட்டு இந்த பொண்ணை நம்ம மாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போமா அப்படின்னு கேட்கும் போது நம்மளோட கிர்லிங் சொல்லுவார், எப்பா உனக்கு பார்த்தோன்னே பொண்ணு எது பையன் எதுன்னு தெரியாதரா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம கிர்லிங் சொல்லுவார், நல்லா பாருப்பா, பார்த்தோன்னே ஒரு பொண்ணு பையன் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும்போது நம்ம கோகு சொல்லுவார், இது பெரிய திறமையாக இருக்குது, இந்த திறமை உங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குது, பார்த்த உடனே சொல்கிறீங்க, ஆனால் என்னால் தொட்டு பார்த்து மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி மாதிரி பாருங்க. உடனே நம்ம கிர்லிங் சொல்லுவார், எப்பா நீ என்னை தொட்டெல்லாம் பார்க்க வேணாம், நான் பையன் தான் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிடுவார். இப்போ இந்த பக்கம் ஒரு பார் ஒன்று காட்டுவாங்க. இந்த பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய வாண்டட் லிஸ்ட்டில் உள்ள ஒரு 3 ஃபோட்டோ வந்து காட்டுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சுற்றி பயத்திலேயே வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தவர் மட்டும் ஒரு பொண்ணை வந்து தேடிட்டு இருப்பார். ஆமாம், ஒரு பொண்ணை பற்றி இவர் சொல்லிகிட்டு இருப்பார். யார் தெரியுங்களாங்க, இந்த வாண்டட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணோட போஸ்டர் இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை பற்றி இவர் சொல்லிகிட்டு இருப்பார். என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு இது வரைக்கும் எங்கே போனாலும் அங்கே கலவரம் தான் இருக்குது, மிகப்பெரிய திருடி, இவளை எப்படியாச்சும் இந்த வாட்டி பிடிச்சி நம்ம வந்து அந்த ரிவார்டை நான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை தேடுறதுக்காக அந்த ஒரே ஒருத்தவர் மட்டும் அந்த வந்து பாரில் வந்து சாக்கியை குடிச்சிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக இருக்கும்போது ஒரு லேடி வந்து என்ட்ரி ஆவாங்க. உடனே லேடி என்ட்ரி ஆனோடனே பாஸ் என்ன பண்ணுவான்னு சொன்னார்னா, லேடி நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களாம், பாஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க பாஸ் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்லுவார், இந்த லேடியோட ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லவ்வர் இருக்கா பார்த்தீங்களா, இவருக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க, அவங்களோட முடி மாதிரியே இருக்குது, அதனால வந்து எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ் சொல்லுவாருங்க. இப்படி நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு காற்று ஒன்று அடிக்கும். காற்று அடித்தோடனே உங்களோட முடி போய் அவங்க மூக்கில் மாட்டி ஒரு தும்மல் தும்முவாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம பாஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்க வந்த லேடியோ வேறு, இப்போ அங்கே இருக்கிற லேடியோ வேறு. ஆமாங்க, இந்த லேடி பேர் வந்து லஞ்சு. இவங்களுக்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்பப்பெல்லாம் வந்து தும்முறாங்களோ அப்போல்லாம் வந்து இவங்களோட பர்சனாலிட்டி வந்து மாறும். இப்போ இவங்க மாறி இருக்காங்க பார்த்தீங்களா, இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு பர்சனாலிட்டிங்க. நம்ம அன்னியன் விற்கிற மாதிரின்னு வச்சுங்களா. ஸோ இப்போ இது மாறினோடனே அந்த பாரில் உள்ள நம்ம இப்போ பாஸ் இருக்கான் பாருங்க, அவனை அங்கே சுற்றி உள்ள அல்லகையெல்லாம் இருப்பாங்க, எல்லாரையுமே அடி பிரித்து எடுத்துருவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பாரையை மொத்தமாக சுட்டு தள்ளிட்டு அங்கே உள்ள பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம கோகு டீமை காட்டுவாங்க. இவங்க என்னடா பண்ணுறது, எந்த லேடியடா கூட்டிகிட்டு போகிறதுங்கிற மாதிரி நம்ம கோகு டீம் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரெயின் ஒன்று இருக்குங்க. இந்த ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணுறதுக்காக ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும்போது இவங்க எதுக்கு ஒரு லான்ச்சரை வச்சு ட்ரெயினே அட்டாக் பண்ணுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஒரு இடத்துல நின்றுடவும் செய்யும். உடனே ட்ரெயினுக்குள்ளே போய் ட்ரெயினில் உள்ள எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடுவாங்க. இப்போ இவங்க திருடிட்டு வெளில வந்தோடனே இந்த ட்ரெயினோட லோக்கோ பைலட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணிடுவார். இப்போ நம்ம கோகு வந்து மாஸ்டரை பற்றி பேசிகிட்டு இருப்பார். நம்ம மாஸ்டர் ஏன் எப்பயுமே பொண்ணுங்களையே விரும்புகிறாரு, அவங்கள வச்சு அவர் என்ன தான் பண்ணுவார் அப்படிங்கும்போது நம்ம கிர்லின்னு அதை தான் அப்பாவியாக இருப்பார். ஏன்னா மாஸ்டர் வந்து பெண்களை நல்லாவே விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோடனே நம்ம கோகு வந்து ஒருவேளை பெண்களை சாப்பிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு இன்னுமே வெகுளித்தனமாக பேசிகிட்டு இருப்பாருங்க. இப்போ போலீஸுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்களா, நம்ம லஞ்சை வந்து போலீஸ் டீமே சுத்தமாக வந்து இவங்களை சேஸ் பண்ணுங்க, ஃபுல்லாக ரவுண்டு கட்டுவாங்க. ஆனால் நம்ம லஞ்சு வந்து சாதாரண ஆள் இல்லைங்க, பாமை பிடிச்சு போடுவாங்க, அப்படிலாம் பண்ணி அந்த போலீஸ் டீமுக்கு ரொம்பவே டஃப் காட்டுவாங்க. அப்படி வண்டியில் ஒரு இது ஏரில் வந்து வேறு ஒரு வழியில் மாறி சும்மா வேறு லெவலில் வந்து போலீஸுக்கு தண்ணி கட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும், அவங்க அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் காத்தடிக்குங்க. இப்போ அவங்க மறுபடியும் தும்மா ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஒழுங்காக என்கிட்ட ஒத்துக்க, நீ இப்போல்லாம் அந்த கேரக்டரை மாற்றி என்கிட்ட ஏமாற்ற முடியாது, ஒழுங்காக என் கூட வா, சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லி அவங்க கையில் வந்து அந்த விலங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டு ஒழுங்காக என் கூட வா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மறுபடியும் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லஞ்சு கத்தவும் செய்வாங்க. கிர்லி நாங்கள் ஒரு பாரு, அங்கே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க, வா நம்ம போய் அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிர்லினுக்கா பயம். ஏன்னா எதுக்கு இருக்கிறது வந்து 2 பேரும் போலீஸா, இதை பார்த்தோன்னே வேணாப்பா அவங்க நம்மளோட பெரியவங்க, நம்மளால் ஒன்றுமே முடியாது அப்படின்னோடனே அட போடா என்ன வாழ்ந்து பார்க்க, அவங்கள பார்த்தா அந்தளவுக்கு பலசாலி மாதிரி தெரியல, நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கோகு வந்து ஹெல்ப் பண்ண போவாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கிர்லின் என்ன பண்ணுவார், ஓடி போய் மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருவார். இப்போ நம்ம கோகு அந்த 2 போலீஸ் கூட போடுவார் பாருங்க, ஒரு ஃபைட்டு சும்மா தரம் மாதிரியாக இருக்கும். 2 போலீஸையும் வந்து நாக் அவுட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம லஞ்சை வந்து காப்பாற்றவும் செய்வார். காப்பாற்றினோடனே நம்ம லஞ்சு வழக்கம் போல் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோகுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கோகு, ஏன்ப்பா கிர்லினே இந்த பொண்ணை ஏன் நம்ம பேசாமல் மாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே இப்போ 3 பேரும் வந்து ஃப்ளையிங் நிபஸில் வந்து மாஸ்டரை பார்க்க போயிட்டு இருப்பாங்க.
இப்போ இந்த பக்கம் வந்தோடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம கோகு போய் மாஸ்டர் மாஸ்டர் வாங்க மாஸ்டர் அப்படின்னு கத்துவோம். அப்படி ஆனால் உடனே கிர்லின் சொல்லுவார், அப்பா மாஸ்டர் நேரம் எங்கே இருப்பார்னு தெரியாதா, அவர் பாத்ரூமில் தான் இருப்பார் அப்படின்னு. நம்ம கோகு போய் நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். இப்போ நம்ம கிர்லினும் லஞ்சும் பேசிக்கிட்டு நம்ம பொண்ணு அங்கே ஒன்று 2 போலீஸ் வந்து துரத்திட்டு இருந்தாங்களே, அவங்க பார்க்க போலீஸ் மாதிரியே இருந்தாங்க. நீ பார்க்க நல்லவளாக இருக்க, உன்னையே அந்த பசங்க வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது என்னன்னு தெரியல, நான் ஏதோ பேங்க்கில் கொள்ளையடிச்சிட்டேன் போல், நான் ஏதோ ரயில்வேலையும் கொள்ளையடிச்சிட்டேன் போல், அங்கே பாருங்கள் என் பேக் முழுக்க பணமாக இருக்குது, அவங்க ஏன் என்ன இது பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு இவங்க பேசணுன்னே நம்ம கிர்லினுக்கு வரும் பாருங்க பயம். என்னம்மா பார்க்க சாதுவாக இருக்க, உன்னை போலீஸ் துரத்துதுன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்க, சும்மா என்கிட்ட ஃபன் தானே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிர்லின் நம்ப மாட்டாருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு போய் மாஸ்டரை போய் பாத்ரூமில் இருப்பா. அப்படி யோ மாஸ்டர் உனக்காக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருக்கேன், நீ என்னையா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே சரி இந்த வரம் கோகு அவசரப்படுத்தாது கோகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரும் வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் பணம் திருடிட்டேன் போல், அதனால தான் அவங்க என்ன துரத்துறாங்க அப்படின்னு வந்து நம்ம கிர்லின்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம மாஸ்டர் வந்து ஒரு கண்ணால் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி இதை பார்த்தோன்னே நம்ம மாஸ்டருக்கு வரும் பாருங்க ஒரு இது, எப்பா இப்போயாச்சும் நல்ல பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோகு உங்கள் 2 பேரையுமே வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்லவும் செய்வாருங்க. இப்போ நம்ம ரோஷி போய் நம்ம லஞ்சுக்கிட்ட பேசுவாங்க. இவ்வளோ நேரம் நடந்ததை பற்றி நம்ம மாஸ்டரும் லஞ்சும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லஞ்சு சொல்லுவாங்க, மாஸ்டர் உங்களோட வந்து இந்த பேர குழந்தைங்க தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம மாஸ்டர் உடனே ஏமா கொஞ்சம் பொறுமையாக இருமா, இவனுங்க வந்து என்னோட பேர குழந்தைங்க கிடையாது, இவனுங்க யார் தெரியுங்களா, என்னோட தம்பிங்க அப்படிம்பாங்க பாருங்க. உடனே ஆடா கிழட்டு பயலே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. உடனே நம்ம மாஸ்டரும் லஞ்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸு மாஸ்டர், முடிஞ்சதுன்னா வந்து நீங்களும் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து என்கிட்ட கற்றுக்குங்க, இது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் பல சேஃப்டி இருக்கும், நீங்களும் வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து அடுத்தவனை அடிக்கிறதுக்குன்னு கற்றுக்காமல் உங்களோட எக்ஸசைஸாக உங்களோட ரொட்டீன் ஒர்க்காக இதை கற்றுக்குங்க மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம லஞ்ச் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இதில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பிடிப்பு இல்லைங்க. இப்போ நம்ம கிர்லின் இருக்கா பாருங்க, இவரும் சும்மா கிடையாதுங்க, நம்ம மாஸ்டரை பற்றி அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஹைப் ஏற்றி விடுவாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம மாஸ்டருக்கு வந்து கிர்லினே நீ வேறு லெவலில் பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மாஸ்டருக்கு இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகு வந்து மாஸ்டர் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ட்ரைனிங்கே கற்றுக்கல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு பொண்ணில் கொண்டு வந்துட்டோம், இப்போ நாங்கள் ட்ரைனிங் கற்றுக்கலாமா அப்படின்னோடனே இப்போ நம்ம மாஸ்டர் வந்து சரி உங்களுக்கு இனிமேல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஒன்று கொடுப்பாருங்க. இந்த யூனிஃபார்ம் கொடுத்தோடனே நம்ம லஞ்ச் என்ன பண்ணுவாங்க, சரிப்பா யூனிஃபார்ம் கொடுத்துட்டாரு இப்படியே மாற்றோன்னே வெளியில் மாற்ற நினைப்பாங்க பாருங்க. உடனே என்ன ஆகுனா ஏமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன் இங்கே மாற்றுறீங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ளே போய் மாற்றிங்க அப்படின்னு நம்ம கிர்லின் சொன்னோன்னே நம்ம மாஸ்டருக்கு ஏன்டா வரது இங்கே எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பாகுங்க. இப்போ எல்லாரும் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு வெளியில் வந்து நிற்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி வந்து ஒன்று பறந்து வருங்க. ஆமாங்க, இந்த பூச்சி பறந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு மறுபடியும் தும்மல் வரும் பாருங்க. தான் இந்த மாதிரி கேரக்டர் மாறுவாங்க அப்படிங்கிறது நம்ம டீமுக்கு தெரியாது பார்த்தீங்களா. இப்போ இவங்க மறுபடியும் அந்த கோவமான மூடுக்கு மாறினோடனே இவங்களை என்ன பண்ணுவாங்க, டே நீங்கள் யாரா என்னை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுடுவாங்க பாருங்க. இவங்க எல்லாரும் ஓடுவாங்க, ஐயோ என்னமா ஆயிட்டு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவங்களை அந்த சுடுவாங்க. இப்படி சுட்டோன்னே மறுபடியும் அவங்களுக்கு அதே தும்மல் வந்து இவங்க மீண்டும் மாறிடுவாங்க. ஸோ இப்போ தான் இவங்களுக்கு தெரியும், ஓ உனக்கு இந்த மாதிரி வேற ஒரு பிரச்சனை இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கவும் செய்வாங்க. ஸோ இவங்க கூட இவங்களோட ட்ரைனிங் அடுத்த கட்டம் எப்படி போகுது, ஸோ லஞ்சு வந்து இவங்க டீமுக்கு செட் ஆனாங்களா இல்லையா எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.